இரவு நேரத்திலே குழந்தைகள் கால் வலிக்குதுன்னு அழறாங்களா? மருந்து தேய்ப்பதோடு விட்டுடாதீங்க. பலரது வீடுகளிலும் குழந்தைகள் கால் வலிக்குது என்று அடிக்கடி அழுவதுண்டு. குறிப்பாக இரவு நேரத்திலே கால் வலிக்குது என்று அழுவார்கள். அது என்றாவது ஒரு நாள் என்றால் விட்டுவிடலாம். ஆனால் தொடர்ந்து வலித்தால் மருந்து தேய்த்தால் வலி விடத்தான் செய்யும். அதற்காக அதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. மருத்துவ நிபுணர்கள் கூறியதாவது, வளர்ச்சி வலி என்பது பெரும்பாலும் தசைகளில் ஏற்படுகிறது, எலும்புகளில் அல்ல. குழந்தைகள் சுறுசுறுப்பாக விளையாடும் காலகட்டங்களில், உடல் விரைவாக வளரத் தொடங்கும் கட்டங்களில், மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த வலி அதிகம் உணரப்படும். மசாஜ், சூடான தண்ணீர் தடவுவதல், சிறிது நேரம் ஓய்வெடுப்பது போன்றவற்றால் வலி குறைந்துவிடும். சில வாரங்கள் அல்லது மாதங்கள் தொடர்ந்தாலும் அது பெரும்பாலும் இரு கால்களிலும் மட்டும் தோன்றி மறுநாள் மீண்டும் சாதாரணமாக இயங்க முடியும். இவ்வாறான வலிக்கு பொதுவான சிக்கலான பரிசோதனைகள் தேவையில்லை. ஆனால் சில அறிகுறிகள் இருந்தால் இது சாதாரண வளர்ச்சி வலி அல்ல என்பதை உணர வேண்டும். எடை திடீரென குறைதல், சோர்வு, நாள் முழுவதும் வலி நீடித்தல், மூட்டுகளில் வீக்கம், ஒரு புறத்தில் மட்டும் நீடிக்கும் வலி, சமீபத்திய காயம் அல்லது அதிர்ச்சி, சமீபத்திய வைரஸ் தொற்று வரலாறு போன்றவை இருந்தால் அவசரமாக மருத்துவரை அணுக வேண்டும். இவ்வாறான சூழலில் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, இரத்த பரிசோதனை போன்ற மதிப்பீடுகள் மூலம் காரணத்தை கண்டறியலாம். வளர்ச்சி வலியை போலவே தோன்றும், ஆனால் வேறு காரணங்களால் ஏற்படும் வலிகளும் இருக்கின்றன. விட்டமின் டி குறைபாடு உடலில் குறிப்பாக முதுகு மற்றும் கைப்பகுதிகளில் வலியை ஏற்படுத்தும். வைரஸ் தொற்றுக்கு பிறகு மூட்டுகளில் வீக்கம், வலி, சோர்வு போன்றவை தோன்றலாம். காயங்களுக்கு பிறகு எலும்பு சேதம், தொற்றுக்கள், கட்டிகள் போன்றவை தோன்றும் அபாயம் உண்டு. காலை நேரங்களில் வலி அதிகமாக இருந்து பிற்பகலில் குறைவது போன்ற நிலை மூட்டு அழற்சி நோய்களை சுட்டிக்காட்டும். மிகவும் அரிதாக தொடர்ச்சியான எலும்பு வலி, எடை இழப்பு, பசியின்மை போன்றவை இரத்த புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கவனித்து மருத்துவ பரிசோதனை செய்தால் சிகிச்சை எளிதாக முடியும். ஆனால் இது வளர்ச்சி வலிதான் என்று நினைத்து நேரத்தை வீணாக்கினால் சிறிய பிரச்சனை பெரிய சிக்கலாக மாறும் அபாயம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து, நீர் பருகுதல், விளையாட்டுக்கு முன் மற்றும் பின் வார்ம் அப், கூல் டவுன் போன்ற பழக்கங்கள் தசை வலிகளை தடுக்க உதவுகிறது. உடல் நலம் போலவே மனநலத்தையும் பெற்றோர் கவனிக்க வேண்டும். குழந்தைகள் மன அழுத்தம், பயம், தனிமை போன்ற உணர்வுகளை உடல் வழியாக வெளிப்படுத்தக்கூடும். காரணமில்லாமல் பள்ளிக்கு செல்ல மறுப்பது, விளையாட்டில் ஆர்வம் குறைதல், தொடர்ந்து வலி குறித்து கூறுவது போன்றவை உளவியல் பிரச்சனைகளின் அறிகுறியாகும். இவ்வாறான சமயங்களில் பெற்றோர் ஆதரவான சூழலை உருவாக்கி குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேச வேண்டும். குழந்தைகளின் பெரும்பாலான வலிகள் சாதாரணமானவைதான். ஆனால் இயல்பில்லாத எந்த அறிகுறியையும் புறக்கணிக்க கூடாது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பெற்றோர் விழிப்புணர்வுடன் இருந்தால் சிறிய அறிகுறியிலேயே பிரச்சனையை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும். இதுவே குழந்தையின் எதிர்கால ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முதன்மையான வழியாகும்.